ஒரு அரசனுக்கு திடீரென ஞானியாக வேண்டும் என ஆசை வந்தது. உலகத்தின் வரலாறு முழுவதையும் தெரிந்து கொண்டால் ஞானியாகி விடலாம் என அவனுக்கு யாரோ ஆலோசனை சொன்னார்கள். தனது அமைச்சரவையில் இருக்கும் அறிஞர்கள், புலவர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்களை அழைத்து உலக வரலாற்றை எழுதி தரும்படி கட்டளை இட்டான். மாதங்கள் கடந்தன. ஆயிரக்கணக்கான சுவடிகளில் உலக வரலாற்றை எழுதி எடுத்து வந்தார்கள். பல குதிரை வண்டிகளில் அவற்றை கொண்டு வந்து அரண்மனையில் குவித்தார்கள். அரண்மனை மண்டபம் முழுவதும் நிரம்பும் அளவுக்கு வரலாற்று சுவடிகள் குவிந்தன. அரசன் அதிர்ச்சடைந்தான். உலக வரலாறு இவ்வளவு பெரியதா? இத்தனை சுவடிகளையும் படித்து முடிக்க என் ஆயுளே போதாது. மிகவும் சுருக்கமாக எழுதித்தாருங்கள் என்றான் அரசன். உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை சுருக்க முடியாது. அதிகமாக சுருக்கினால் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது என அறிஞர்கள் சொன்னார்கள். ஆனால் அரசன் தன் பிடிவாதத்தை கைவிடவில்லை. நொந்து போன அறிஞர்கள், புலவர்களும் ஒரு குருவை சந்தித்து ஆலோசனை கேட்டனர். உலக வரலாறை மிகச் சுருக்கமாக நான் எழுதி தருகிறேன் என்று சிரித்தபடி சொன்னார் அந்த குரு. ஒரு சுவடியில் சில வார்த்தைகள் எழுதி பாதுகாப்பாக மடித்து கொடுத்தார். அவர்கள் அதை எடுத்துச் சென்று அரசரிடம் கொடுத்தார்கள். அரசன் பிரித்து பார்த்து படித்தான். அந்த சுவடியை உலகில் மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்தார்கள் என எழுதப்பட்டிருந்தது. நடந்ததை விளக்கிய அறிஞர்கள், உலக வரலாற்றை மிகவும் சுருக்கமாக இப்படித்தான் எழுத முடியும் என்று குரு சொன்னார் என்றனர். எந்த வெற்றியையும் பெறுவதற்கு முறையான வழிமுறைகளும் உரிய கால அவகாசமும் தேவை என்பதை அரசன் புரிந்து கொண்டான். வெற்றி என்பது வெளியில் இருந்து பிறர் தரும் ஆதரவினாலும் சாதகமான சூழ்நிலையாலும் நிகழ்வதில்லை. உங்கள் மனம்தான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். வெற்றி என்பது ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படும் கட்டிடம் அல்ல. அது நாள்தோறும் செய்யும் சிறு முயற்சிகளால் உருவாக்கப்படும் மாளிகை ஆகும். வெற்றி உங்கள் கையில் தான் உள்ளது. அது வாசலிலேயே சில சமயம் காத்திருக்கும். நன்றி.